இல்ல இல்ல தேங்க தன்னால ஊதிச்சா திரு இல்லையா ஐயோ நல்லா இருக்குமா நல்லா இருக்கியா நல்லா இருக்கு என்ன பண்ண போறீங்க ஐயோ அவங்க போறீங்க எனக்கு கூச்சமா இருக்கியா விட்டுறியா குளிரியா பச்சை தனியா சுத்தியா ஐயோ ஐயோ அட பாருங்க ஜில்லுங்க முட்டை அடிக்கிறது നമ്മുടെ കുടുംബ വഴക്കമല്ല അറിയോ മുട്ട இல்லையா தலை தப்பிச்சிருப்பா പക്ഷേ കാത് കുത്തും என் பேர் சின்ன பாண்டிங்க ஊரு தமிழ்நாடு பொழப்புக்காக இங்க வந்தேன் கையில சட்டியை கொடுத்தானுங்க കുറച്ച് பேசாது வாடா எப்படி பேசாம வர்றது போயா வயிற்று கேளுங்க எங்க ஊர்ல நான் எத்தனையோ பேர் காலையில பூசிச்சிருக்கேன் இவனுக்கு என்னன்னா என் காதைய குத்தி எனக்கே வளையத்த மாட்டானுங்க நீங்க எல்லாம் மலையாளம் பேசுறீங்க நான் தமிழ் பேசுறேன் நான் எப்படிங்க இந்த ஆளுக்கு புள்ளையா முடியும் എനിക്കറിയാം എന്റെ അച്ഛൻ തമിഴനാണ് இதுதான் நம்ம ஆளுங்க கிட்ட எங்க போனாலும் கொடி நாட்டுவாங்க നിർത്തടാ മരിച്ചു പോയത് എന്റെ അച്ഛൻ இதை முதல்ல சொல்லிருக்கூடாது சட்டியை நான் கையில பிடிச்சிக்கிறேன் இந்த அப்படி நான் கர்மாதி அடிக்கிற கொடு இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யலாமா உன் கை என்னத்துக்கு ஆகும் நான் பாத்துக்கிறேன் இந்த சின்ன வேலையை நான் பாத்துக்கிறேன் பவளா குடு ஆனி என்னடா சுவத்துல கொடையற இல்ல ஆனி இருக்கு யாரும் இல்லன்னு சொல்லி கூப்பிட்டுச்சாதான் இல்ல பவளா ஆனி எப்படி கொடு மூஞ்சியும் மோகர கட்டையும் பாரு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அந்த சின்ன பையல ஏன் கூப்பிடுற அவனுக்கு விசில் அடிக்கவே தெரியாது அவன் எப்படி ஆணி அடிப்பான் நான் எப்படி அடிக்கிறேன்னு பாரு இது யார் போட்டோ ஓ காந்தி தாத்தாவா ஐயோ என்ன நெத்தியில இப்படி குப்புனு வேர்த்து இருக்கு இந்த பாருமா இனிமே உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் ராத்திரியோ பகலோ கூச்சப்படாம என்ன கூப்பிடு இந்த அப்படி வந்திருக்கிறது யாரு யாரு பாரு என்ன வேலை இது போயா உள்ள ஏமா இந்த பொண்ணு கேரளா பொண்ணு பாஷை வேற புரியாது இப்படி பின்கட்டில படுக்க வச்சு யாராவது சிலிமிஷம் பண்ணாலும் வச்சுக்க இந்த பொண்ணு சத்தம் போட்டாலே நம்ம கேட்காதே அதனால நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ள படுக்க வச்சுக்கோ அதுவும் சரிதா நீ போ மலையாளமோ தெலுங்கோ விஷயம் ஒண்ணுதான் அதுக்கு பாஷை தேவையில்லை இது 4 ஆம்பளைங்க இருக்கிற இடம் பார்த்து நடத்துக்க புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உள்ள ஸ்டோர் ரூம் பக்கத்துல ரூம் இருக்கு அங்க தங்கிக்க
எவன்டாது? உன் விஷயத்துல நான் தப்பு பண்றேன்னு நினைக்கிறேன். നിങ്ങളൊന്നും തപ്പ് ചെയ്തില്ല. നിങ്ങളുടെ അത്തപ്പനിന് വിവാഹം കഴിച്ച് നിമ്മടിയായിട്ടിരിക്കും. പിന്നെ ഞാനല്ലേ കുഴപ്പം ചെയ്തത്. கவிதா கூட நல்ல பொண்ணுதான். என்னமோ தெரியல, அவன் என் மனசுல ஒட்டவே இல்லை. சின்ன வயசுல 2 பேரும் ஒன்னாவே பழகிட்டோம். ஒருவேளை அதனால கூட இருக்கலாம். உன்னை நான் கல்யாணம் பண்ணாம இருந்தாலும் கவிதாவை கட்டணும்ன்ற சந்தேகம் தான். சரி, நீ போய் தூங்கு. நான் துபாய் போயிட்டு தான் நினைச்சுக்க. നിങ്ങള് எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. എങ്ങനെ? ஒன்னு நினைச்சு தலானி கட்டி பிடிச்சு படுத்துக்க. ஆந்தைங்க தான் வந்துட போகுது. கதவு சாதிக்க. அண்ணன் ஒருத்தன் வருவான். உன்னை கேரளா கூட்டு போறேன்னு சொல்லுவான். எல்லாம் என் செட்டப். ஒண்ணும் பயந்துடாத. എന്താ കൊല്ലത്ത് പോണോ? சொர்க்கத்துக்கே போக போறோம். அதுக்கு അയ്യോ, അയ്യോ. அவளா வெக்க புடிங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறியா? பாவம், புடுங்குற கை புண்ணா இருக்குமே. நீ விடு, நான் புடுங்குறேன். நான் புடுங்காததா? மாமா, இது எனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நெல்ல மாமா, அத்தை விளக்கேத்து சொன்னாங்க. ஓடு சொல்ற, ஏன்னு சொல்ற? விளக்குக்கு திரி போடணுமே மாமா. திருச்சி போட வேண்டியதானே? எனக்கு திரிக்க தெரியாது மாமா. இப்படி வச்சு இவ்வளவுதான். இவ்வளவுதானா? நீ பொம்பளை மாதிரி நடந்தா இதெல்லாம் தெரியும். இப்படி இரு, எதுக்கு ஜெட்டு மாதிரி பறக்குற? என்னது ஜெட்டியா? ஜெட்டு மாதிரி சொன்னேன். திக்குனுச்சு. நான் கிளம்புறேன். ஐயோ, இரு மாமா, 2 விளக்கு ஏத்தணும். 5 5 10. சரி சரி, ஒரு பந்தயம். நீ 5, நான் 5. யார் ஃபர்ஸ்ட் திரிக்கிறான்னு பாப்போமா? இப்ப தேவையா? புடி மாமா. என்ன மூடு. நீ தானே இருக்க, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் மேலதான் எனக்கு நம்பிக்கை இல்ல. ஐயோ, வரல மாமா. இந்த 5 திரி ரெடி. விளக்க ஏத்து. இத போத்து. ஐயோ, அம்மா, ஓட அடி நெசிங்கிட போகுது. ஐயோ ஐயோ, ஏதோ இந்த ஒரு ஐட்டமாவது நசுங்காம முழுசா இருக்கட்டுமே. அமைதி, அமைதி. என்ன சாப்பாடு இது? எந்த வீட்டுக்காரி சாப்பிடுவா? பிச்சைக்காரன் கூட தூக்கி எரிஞ்சிடுவான். என்ன இழவு இது? சாம்பாரா சாக்கடை தண்ணியா? குடல குழப்புது. புரிஞ்சது இல்ல? உங்களை யார் சமைக்க சொன்னது? எங்க நம்ம சமையல்காரி? இது நான் உனக்கு வாழ்க்கப்பட்டுட்டேன். நான் வேணா வாயை மூடிட்டு சும்மா இருப்பேன். சமயக்காரி சும்மா இருப்பாளா? சரதாம் போடி. என்ன நாக்கு நீளுது? அப்படின்னு உன் தொல்லை தாங்க முடியாம சொல்லிட்டு போயிட்டான். இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சேன். என்ன யா முணுமுணுக்கிற? சமையல்ல நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு அவ இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சா, அதுக்குள்ள போயிட்டாளே என்ன? இந்த வளவள பேச்செல்லாம் வேண்டாம். அடுத்த வேளை சமையலுக்கு ஒரு ஆள் வேணும். வந்தா சமையல்காரியோட வாங்க, இல்லனா இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காதீங்க. வாங்க. குனிஞ்சு வேலை செய்யற சமயக்காரிக்கு நான் எங்க போவேன்? குனிஞ்சுக்கிட்டே போய் தர்றேன். என் செல்ல மகன் சின்ன பாண்டிக்காகத்தான் நான் சமையல் செய்யறேன். இல்லன்னா எனக்கு என்ன தலையெழுத்தா இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு? நினைத்ததை முடிப்பவள் நான் நான் நான். எங்க ஜாலியா சுத்திட்டு வர்றீங்க? ஜாலியா சுத்திட்டு வரல, ஜோலியா சுத்திட்டு வரேன். வா இப்படி. தெரு தெருவா அலைஞ்சு வீதி வீதியா விசாரிச்சு ஒரு அருமையான வேலைக்கார பொண்ணை கொண்டாந்து இருக்கிறேன். சும்மா கிண்ணு இருக்கால. இதுக்கு முன்ன எங்க வேலை செஞ்ச? கள்ளிக்கோட்டை ஜமீன்ல. ஜமீனா? அப்ப சம்பளம் ஜாஸ்தியா இருக்குமே. நான் யாரு? எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். 3 வேளை மூக்கு பிடிக்கிற மாதிரி சாப்பாடு, வருஷத்துக்கு 2 புடவை, மாசம் 100 ரூபாய் சம்பளம். உங்க வீடு எங்க? பின்னால பெருசா வீடு இருக்குதான். சரி சரி, வந்து மிளகார. என்னங்க சிரிக்குது?
பாக்குறீங்க? ஒரு நல்ல வேலைக்காரிய வீட்டுல வைக்க முடியல. நம்ம வீட்டுல எந்த வேலைக்காரியும் தொடர்ந்து இருக்க மாட்டேங்கிறாளுவோ. பசங்களுக்கும் கழுத வயசு ஆகி போச்சு. காலாகாலத்துல நல்ல மருமகளா பார்த்து இவங்களுக்கு கட்டி வச்சா அப்புறம் அதுங்க வீட்டை பாத்துக்கும். சரி, ஏன் கண்டிஷனையும் சொல்லிடுறேன். அந்தஸ்து, ஜாதி, குலம், கோத்திரம் இது முக்கியம். ஆமா, இந்த ரெண்டு மூதைகளும் எந்த படிப்பும் படிக்கல. நீ சொல்ற கண்டிஷனை ஒத்துக்கிட்டு இவங்களுக்கு பொண்ணு கொடுக்க யாரும் தயாரா இல்ல. புரோக்கர்கிட்ட சொல்லி இருக்கிறேன், பாப்போம். பொண்ணு சும்மா சுண்டுனா ரத்தம் வரணும், அந்த கலர் இருக்கணும். ஏங்க பொண்ணு பார்க்க போறது உங்க அண்ணனுக்கு தானே? இவனுக்கு என்ன சொன்னா? புரோக்கர் ஐயா, எனக்கும் எங்க அண்ணனுக்கும் சூப்பர் அம்சத்தோட பொண்ணு பாருங்க. கவலையே படாதீங்க, பொண்ணு உங்க அம்மா மாதிரி அழகா இருக்கும். எது என் பொண்டாட்டி மாதிரியா? வாங்க திரும்பி வீட்டுக்கு போ. பொண்ணு ரெண்டு தக்காளி பழங்க, பச்சையா பழுத்துதா? மூத்தது கொஞ்சம் பச்சை, ரெண்டாவது படுபச்சையா? இலையுது நல்ல பழங்க. யோ, தக்காளி பச்சையோ பழுத்ததோ நசுங்காம இருந்தா அதுவே போதும். பெருசு என்னமோ தக்காளி காலின்னு சுரக்கா வந்து வச்சுட்டு போகுது. இது அவங்க அம்மாங்க. அம்மாவா? வயசானாலும் வாலிப்பா இருக்காங்க. அப்ப வீட்டுல அவங்க வரலீங்களா? முதல்ல நாங்க பார்த்து எங்க மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அப்புறம் அவங்க வந்து பாப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான். பச்சையை கூப்பிடுங்க. பாமா பாமா. என்ன அங்க கொண்டு போய் கொடுக்குது? நான் எங்க இருக்கேன்? பழுத்த தக்காளி கூப்பிடுங்க. மாடி ருக்மணி, நீ வாமா. திடீர்னு இருட்டான மாதிரி இருந்தது இல்ல? தம் தனனம் 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 தனனம். மாப்பிள்ளை அது இல்லம்மா, இவங்க ரெண்டு பேரு. இப்ப டிஃபனை சாப்பிடுவோம். அப்பா இது மட்டும் என்ன மர்மம் எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? எனக்கு மாமியார பிடிச்சிருக்கு. எப்பா சரி, கட்டிய பொறுங்களே கட்டுவோம். உனக்கு யாருப்பா? எனக்கு பார்த்த இளைய பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குப்பா. எனக்கு இளைய பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. அண்ணா, என் லைன்ல கிராஸ் பண்ணாத. அண்ணே, நீ மூத்த பொண்ணு தான் கட்டிக்கணும். இல்ல இல்ல, இளையவள தான் கட்டிப்பேன். எனக்கு தான் இளையவ. எனக்கு தான் இளையவ. மூத்தவ. இளையவ. மூத்தவ. இளையவ. அண்ணன் சாஞ்சிட்டாரு. இளையவள் எனக்கே தான். ஓ லைன் கிளியர். ஜாலி. என்னம்மா, மாப்பிள்ளை ரெண்டு பேரையும் பிடிச்சிருக்கா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்கடி. மூத்த பசங்க ரெண்டு பேரையும் பிடிக்கல, கடைசி பையனை வேணா கட்டிக்கலாம். ராகவேண்டு. அட ஆமா. இந்தா, மறந்து போயோ. இந்தா. ஒரு டீ. சாரே, மில்க் சாயாவோ பிளைன் சாயாவோ? பிளைன். ஓ, சாதாவோ மசாலாவோ? சாதா. டவராவோ கிளாஸோ? கிளாஸ். கப்போ சிங்கிளோ? சிங்கிள். ஓ, தாங்கோ லைட்டோ? மீடியம். சுகரோ கருப்பட்டியோ? சுகரு. சுகர் ஜாஸ்தியோ கம்மியோ? யோ, குடுக்க போறது அரை கிளாஸ் டீ, இதுக்கு 1000 கேளியா? கேரளாக்கு வந்த கையோட எனக்கு கேடி ஆகிறது. சாரே, உள்ளூரோ வெளியூரோ? எப்பா உன் டீயே வேணா, நாளை விடு. காலாகத்துல பைத்தியத்துக்கு மாட்டேங்குது. சாரே, எந்த பையனு? உன்ன பைத்தியம்னு சொன்னேன். வர சந்தோஷமா? சந்தோஷமா? கேரளாவில் பைத்தியத்துக்கு வேற மீனிங்க? ஏதோ பட்டம் கொடுத்த மாதிரி சந்தோஷப்படுறான். பைத்தியம். நல்ல மரணம். எப்ப சவம் எடுத்து எப்ப குளிச்சு எப்ப சாப்பிடுறது? இப்பவே மணி 4 ஆச்சே. நான் கிழவന്റെ മകൻ വരണ്ടേ? கிழவருக்கு மகனுக்காரன் நான் பார்த்தது இல்லையே. 10 വയസ്സിൽ അവൻ ഒളിച്ചോടി പോയി. പിന്നെ 15 വർഷം കഴിഞ്ഞ് തിരിച്ചു വരുന്നു. 10 வயசுல ஓடி போய் 15 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தா எப்படி அடையாளம் தெரியும்? 10 വയസ്സിൽ വളരെ കുള്ളനായിരുന്നു. ஆனா இப்ப நல்லா வளர்ந்திருப்பான்ல. അവന്റെ കണ്ണ് വലിയ കള്ളന്റെ ലക്ഷണമാണ്. இந்த ஐயோ டீ கடை என்ன சார் பயந்து போய்? எந்த விஷயம்? இந்த அட்ரஸ் எங்கன்னு தெரியுமா? விலாசமோ எல்லாம் அறியும். தெரியுமா? அப்ப சொல்லுங்க. அட்ரஸில் இந்த அட்ரஸ் தான். யாரை நோக்கணும்? ஆணோ பெண்ணோ? அது நீ ஆரம்பிச்ச. அச்சனோ மகளோ? யாரா இருந்தா உனக்கு என்ன அட்ரஸ் சொல்லு. ஈரோடு போய் திருச்சி வரணுமாக்கும். இப்பதான் நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன். மறுபடியும் ஈரோடு திருச்சி கோயம்புத்தூர் ஏன் பாரு? இல்ல சாரே, ஈரோடு போய் இந்த ரோடு போய் திருச்சி வரணுமா? திரும்பி வரணுமா? ஏன் வந்து வாங்கி எடுக்கிறேன்? இப்பதான் 300 ரூபாய் எழுத பத்திரிகை உனக்கு. தம்பி, விதி யார விட்டது? கொல்லத்துல இருந்து லெட்டர் வந்திருக்கு. அதான் கொல்ல வந்தியா?
எல்லாம் நல்ல விஷயம்தான். என்னையா புது கதை விடுற? உள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு கொஞ்சம் விவரமா சொல்லவா? அடுத்த லெட்டர் இப்படி திருத்தரமா படிக்கிறியா? இது அநியாயம். ஆஹா, நீ மட்டும் கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரின்னு சொந்த வீட்லயே வச்சிருக்கியே, இது மட்டும் நியாயமா? வாங்குற சம்பளம் உனக்கே ஆக வேண்டியது. 300 ரூபா கொடுத்து இன்லாண்ட் லெட்டர் வாங்குற ஒரே ஆள் தான்டாயா. பிரிச்சு அழகா எச்சப்பட்டு ஒட்டியா? இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அது எப்படி தெரியும்? நீ பொன் முட்டையிடுற வாத்து. நான் வாத்துன்னு எனக்கு தெரியும். நீ எல்லாம் ஒண்ணு சொல்லுவானா? கழுத்து இருக்காத போயா. ஏய், கேரளால இருந்து லெட்டர் வந்திருக்கு. ஏண்டா லெட்டரா? எங்க அச்சனை சுகம் இல்லையே. பிரிச்சு பார்த்தா தான் தெரியும் உயிரோடு இருக்கிற செத்துட்டாரான்னு. நீங்க நாராயணல அவர் போட்டுக்காரு. படிக்கிறேன் கேளு. அன்புள்ள சின்ன பாண்டிக்கு நாராயணன் எழுதியது. இங்க நானும் மேனன் குடும்பத்தாரும் நலம். பவளம் எழுதிய கடிதம் மூலம் தான் நீ உயிரோடு இருப்பது எனக்கு தெரிய வந்தது. வருகிற 15ஆம் தேதி வளர்பிறை ரேவதி நட்சத்திரத்தில் உங்களுடைய சாந்தி முகூர்த்தத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று மேனன் என்னிடம் கூறினார். அப்படியா? இன்னைக்கு என்ன தேதி? 15. அப்ப இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம். ஆறு அந்த சாந்தி. சாந்தியா? சாந்தி முகூர்த்தம்னா ஒரு பெரிய முகூர்த்தமா? சகலத்தையும் தவிடு பொடி ஆக்கிற முகூர்த்தம். ஐயோ அம்மே. ஐயோ இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம். வைக்க போற பக்கத்துல இருக்கிற மாட்டு தொழுவம்ல அங்கதான் நான் வைக்க போற பெட் மாதிரி ஆக்கி வைக்கிறேன். மாட்டு தொழுவம் மறந்துடாத. எവിടെ எവിടെ? மாட்டு தொழுவம். மே பால்லாம் கறப்பாங்களே. சிரிக்காத. ஏசுநாதரே மாட்டு தொழுவம் தான் பிறந்திருக்காரு. மறந்துடாத. 10 மணி ராத்திரி கண்டிப்பா வந்துடுறேன். என்ன சாணம் கொஞ்சம் நேரம் செஞ்சு போட்டு வந்துடு. தூங்கிடாத. ஏய், என் படுக்க அவனுக்கு சாப்பாடா? இவன் ஹஸ்பண்ட் கிட்ட போ. என் ஒய்ஃப் வரப்பா. போ போ. மலையாளத்து பொண்ண மலையாளம் பேசித்தான் மடக்கணும். அம்மா, அம்மே, அப்பா, அப்பே, அப்பான்னா அச்சன், அக்கா, சேச்சி, தங்கச்சி, சீச்சி. அப்படி இல்லையே. வேலைக்காரி பணிக்காரி. வேலைக்காரி பணிக்காரி. வேலைக்காரி ஆனாலும் நீ எனக்கு பிரியமான பெண். പണിക്കാരിയാണാലും നീ എന്റെ മോണമല്ലി. പണിക്കാരി പ്രേമമ്മേ, ഞാൻ നിന്നെ പവളക്കുന്നു, പ്രേമിക്കുന്നു. പണിക്കാരിയാണാലും നീ എന്റെ മോണമല്ലി. കടലിനക്കര പോനോരേ, കാണാൻ പൊന്നിനെ പോനോരേ, പോയി വരുമ്പോൾ എന്ത് കൊണ്ടുവരും. இவன் ஏன் இன்னும் வரல? இவன் குடும்பம் வேலை கிடையாது. ஒருவேளை ஏடா குடும்பம் ஏதாவது. சச்சா, அப்படிலாம் ஒண்ணு இருக்காது இல்ல. நம்ம அபிப்பிராயம் யாருக்கிட்டலாம் கேட்க வேண்டியதா இருக்கு. ஒய்யாரே ஒய்யரே ஒய்யா ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யரே ஒய்யா. பவளம், என்னது திடீர்னு உனக்கு எங்க அம்மாவுடைய குரல் வந்துருச்சு? அம்மா, என்னம்மா எங்கடா இந்த நேரத்துல? இது 30 நாட்களில் மலை மலை. 30 நாள்ல மலை ஏற போறேன்றியா? இல்லம்மா, 30 நாட்கள்ல நான் மலையாளம் கத்துக்கிறது எப்படி அப்படிங்கறத பவளத்திட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். உனக்கு தமிழே ஒழுங்கா பேச தெரியாது, மலையாளம் வேறயா? அம்மா, நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அப்படியா? இன்னும் நான் சொல்லவே இல்லை, அது கூட ஆச்சரியப்படுறீங்களே. அம்மா, உதவாக்கற புறம்போக்கு உன்னதே அப்படின்னு நீங்க என்ன திட்டுவீங்களே, அதை மாத்துறதுக்காக உலகத்துல உள்ள எல்லா பாஷையுமே கத்துக்கிட்டு மேதைன்னு பேர் எடுக்க போறேன். முதல்ல மலையாளத்துல ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது பிரியசகி, ராத்திரிகள் நினைக்க வேண்டி இதோ இവിട வர ആരുണ്ട് ഇവിടെ ചോദിക്കാൻ കൊച്ചു കൊച്ചു തെറ്റുകൾ சத்திரத்தில் ஒரு ராத்திரி மழை குளிக்கிறது என் அம்மே மாமனாரின் இன்பவெறி. அதே போல சேலத்துல மாமனாரின் நியாயமான இன்பவெறி. சபாஷ் சபாஷ், ரொம்ப நல்லா பேசுற கண்ணா. நீங்க நல்லா பேசுறேன்னு சொல்லிட்டீங்க. இதையே மலையாளம் நல்லா பேச தெரிஞ்ச ஒரு பொண்ணுடைய வாயால நல்லா பேசுறான் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் அங்க போறேன். இப்படி வா, இங்க வாமா. என்னம்மா? இங்க வா கண்ணா. எங்க இப்படி காட்டு. என்னம்மா? அம்மா வலிக்கணும். யார் பொழைச்சு? அம்மா இல்லம்மா. நீ கதவு மூடிட்டு படு. தூக்கம் வருது. முதல் நாளே தூக்கிட்டு நம்ம பேரே கெட்டு போயிருமே.
12. அங்க என்ன சத்தம்? ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? மடியில மாத்திரை வச்சிருந்த கீழே வந்துடுச்சு. அது எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கிறேன். இது வயசான காலத்துல அப்பாவால குனிஞ்சு நிமிர்றது சிரமமா இருக்குமே அப்படின்னு நான் ஒத்தாசை பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. பெரிய பாண்டி இங்க வா. என்னம்மா? காலையில வயலுக்கு எருவு அடிக்கணும். ராத்திரி நேரத்துல மாத்திரை ஒண்ணும் தேட வேண்டாம். சீ, போய் பாடுங்க. போய் படு. இங்க யாரும் இல்லையப்பா. ஏன்பா?